நட்சத்திர முன்னாள் பிளேயர் எம்.எஸ். தோனி இந்தியா கண்டெடுத்த மகத்தான பிளேயர்ஸ்ல முதன்மையானவரா போற்றப்படுறாரு. ராஞ்சி போன்ற கிரிக்கெட் மிகவும் பிரபலமில்லாத ஊர்ல பிறந்து ரயில்வே டிக்கெட் பரிசோதகர் வேலையை விட்டுட்டு உள்ளூர்ல விளையாட துவங்கின அவரு 2004ல இந்தியாவுக்காக அறிமுகமானாரு. அந்த வாய்ப்புல ஆரம்பத்துல தடுமாறினாலும் அதுக்கப்புறம் அதிரடியா விளையாடி வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த அவரு இந்திய விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னா பந்து பிடிச்சு போடுறவங்களா மட்டும் இல்லாம ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற இலக்கணத்தை உருவாக்குனாரு. அதை தொடர்ந்து 2007ல அனுபவம் இல்லாத கேப்டன்ஷிப் பதவியில எல்லா பிளேயர்ஸையும் சிறப்பா வழிநடத்தி T20 உலகக்கோப்பையை வின் பண்ண அவரோட தலைமையில 2010ஆம் ஆண்டு டெஸ்ட் தரவரிசையில இந்தியா நம்பர் 1 இடத்தை பிடிச்சாங்க. அடுத்த வருடமே கங்குலி உருவாக்குன பிளேயர்ஸை வச்சு 2011 உலகக்கோப்பையை வின் பண்ண தோனி, அவர் உருவாக்குன விராட் கோலி, ரோஹித் போன்ற பிளேயர்ஸை வச்சு 2013 டிராஃபியை வின் பண்ணாரு. அதனால 3 விதமான ஐசிசி வெள்ளைப்பந்து உலகக்கோப்பைகளை வின் பண்ணின ஒரே கேப்டன் அப்படின்ற மாபெரும் சாதனை படைச்ச தோனி மிகச்சிறந்த கேப்டன், ஃபினிஷர், விக்கெட் கீப்பர், இப்போ இருக்கிற பிளேயர்ஸை வளர்த்த தலைவன் போன்ற பல்வேறு பரிணாமங்களை கொண்டவர். அந்த வகையில பலருக்கும் ரோல் மாடலா திகழ்ற அவரை சில ரசிகர்கள் கடவுளாவும் கொண்டாடுறாங்க. இந்த நிலைமையில ஜார்க்கண்ட் மாநில கிரிக்கெட்டுக்கு தோனி தான் கடவுள் அப்படின்னு அந்த மாநிலத்தை சேர்ந்த இந்திய பிளேயர் சௌரப் திவாரி கூறியிருக்காரு. மேலும் தோனி தான் ஜார்க்கண்ட் கிரிக்கெட்டை மொத்த இந்தியாவுக்கும் அடையாளப்படுத்தினதா தெரிவிக்கிற அவரு இது பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, எம்.எஸ். தோனி ஜார்க்கண்ட் கிரிக்கெட்டோட கடவுள். இந்தியாவுக்காக அவர் விளையாட தொடங்கின பின்னாடி தான் மக்கள் எங்களோட மாநில அணி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலேயே ஜார்க்கண்ட் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க தேடி வந்தாங்க. அவர் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறாரு. சொந்த ஊர்ல இருந்தா எங்களை பார்க்க வர்ற அவரு பயிற்சி முகாம்ல கலந்துக்குவாரு. சில நேரங்கள்ல பயிற்சி எடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவும் கொடுப்பாரு. இந்திய அணிக்காக தோனி கேப்டனா இருந்தப்போ எங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு. குறிப்பா நீங்க சிறப்பா செயல்படல அப்படின்னாலும் அவர் உங்களுக்கு ஆதரவா நிற்பாரு. கேப்டன்ஷிப்பை தவிர்த்து விக்கெட் கீப்பராகவும் செயல்படுற தோனி பவுலர்ஸுக்கு எப்பவுமே உதவியா இருப்பாரு. பிட்ச் எப்படி இருக்கு என்பது போன்றவற்றை பவுலர்ஸுக்கு சொல்ற அவரு ஃபீல்டர்ஸை நிக்க வைக்கிறதுலயும் உதவுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.